அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரியும் வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற 2025 பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி மதியம் நடக்கக்கூடிய தேர்வுக்கு செகண்ட் பேப்பரில் தேர்ட் ரவுண்ட் போடணும். ஜென்ரல் ஏசிய பொதுக்கட்டுரை. இதில் ஏற்கனவே 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ தேர்ட் வீடியோஸ் மொத்தம் இந்த 3 வீடியோஸும் பார்த்தாவே கண்டிப்பாக இதிலேருந்து 2 கண்டிப்பாக வரும். படிச்சுட்டு ஃபுல்லாக எழுதி பார்த்துட்டு போங்க. முக்கியமான வேர்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இந்த எது உங்களுக்கு வரலையோ அதெல்லாம் ஃபுல்லாக 5 டைம் எழுதி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிரம்மன் அப்படின்னா இன்பப் பயணம் சொல்லணும், உல்லாச பயணம். துனியா விஷால் ஹே, உலகம் விஷால் அப்படின்னா பறந்துன்னு அர்த்தம். துனியா உலகம் பறந்து இருக்கிறது. துனியா மே கயி பிரகிருத்திக் சௌந்தர்யக்கே ஸ்தான் ஹே. துனியா அந்த உலகத்தில் கயி பல இயற்கைகளும் சௌந்தரியன அழகான இடங்களும் இருக்கின்றன. इन स्थानों का भ्रमण करने से हमारे मन की संतुष्टि और शांति मिलती है. इन स्थानों இந்த இடங்களில் இன்ப பயணம் செய்வதற்காக ஹமாரே நமக்கு மன்கோ நம்மளுடைய மனதில் மன நிறைவையும் சாந்தி அப்படின்னா அமைதியும் கிடைக்கிறது. இந்த உலகம் இந்த சுற்றுப்பயணம் போகிறப்ப நம்மளுக்கு மன நிறைவு அமைதியும் நம்மளுக்கு கிடைக்கிறது. பல இடங்களை பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்றது. துனியாக்கே ஹர் ஏக்கு கோனேமே கயி தரகுக்கே லோகுஜி ரகேஹைன். இந்த உலகத்தில் உள்ள ஏக்கு கோணை ஒவ்வொரு இடத்திலும் மூலமுடுக்கல் எல்லாம் கயி தரகு பல வகையான மக்களை நம்மால் பார்க்க முடிகிறது. ரகே அப்படின்னா பல வகையான மக்கள் பல இடங்களில் அவங்க எப்படி வசிக்கிறாங்க, ரகே அப்படின்னா எப்படி இருக்காங்கன்றது நம்மால் பார்க்க முடிகிறது. வகாங்கே அங்கே நாகரிகக்கி वेशभूष भाषा गाना साल सलन काम करने का தரிகா நாகரிக்கு ஒவ்வொரு உலகத்தில் படைக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துல மக்கள் பல விதமாக நாகரிகம் உடைய வேஸ் அப்படின்னு முகபாவனை, அவங்களுடைய முகபாவனையும் பாஷா அவங்க பேசக்கூடிய மொழிகள் பல வகையான மொழிகள் இருக்குது. பல வகையான மொழிகளும் கானா அப்படிங்கிறது சாப்பாடு. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் பல வகையான சாப்பாடுகள் மக்கள் சாப்பிடுகின்றனர். சல்னே காம் அவர்கள் செய்யக்கூடிய பணிகளும் வெவ்வேறு விதமாக நம்மால் பார்க்க முடிகிறது. தர்ம ஐசே சப்பு குச்சு அழகு ஹோத்தேகை. அந்த உலகத்தில் தர்மங்களும் சப்பு குச்சு அழகு ஒவ்வொரு விதமாக தனித்தனியாக நமக்கு காட்டுகின்றன. ब्रह्मन करने से हमें इन शब का अनुभव कर सकते हैं. இந்த இன்ப பயணம் சுற்றுவதனால நமக்கு எல்லோருக்கும் அனைவருக்கும் அனுபவம் கிடைக்கிறது. சக்தியை அனுபவம் கிடைக்கிறது. உசிசே குச்சுனா குச்சு சீக்கு பி சக்தியகை. உலகம் முழுவதும் சுற்றி பார்க்குறப்ப ஒவ்வொருடைய மக்கள்கிட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு விதமான மொழிகளை நாம் கற்றுக்கொள்கிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க செய்கிறன்றது அங்கேருந்து நம்ம என்ன பண்ண கற்றுக்கிட்டு வரோம் அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்கு. ब्रह्मन करने से हमें नए लोगों को परिचय मिलता है. இன்ப பயணத்தினால் நமக்கு நய புதிய மக்களை நம்மால் பார்க்க முடிகிறது. कुछ लोग हमारे दोस्त भी बन जाते हैं. குச்சி லோக ஒரு சில மக்கள் என்ன பண்ணோம், குச்சி லோகன மக்கள் ஒரு சில மக்கள் நமது நண்பர்களுடன் ஹமாரே தோஸ்து நமது நண்பர்களுடன் கூட போய் வருகின்றனர். இசிசே விதேஷ் கா பரிச்சய ஜானே பி மில்தேகை. இசிசே இதில் விதேஷ் அப்படின்னா அயல்நாடுன்னு அர்த்தம். வெளிநாடுகளை அங்கே அவங்க என்ன நடக்குதுன்றது அவங்களோட அறிவு ஞான் அந்த அறிவுன்னு அர்த்தம். அறிவையும் அங்கே பார்க்கக்கூடிய அறிவு நமக்கு கிடைக்கிறது. பிரம்மன் करने से हमें दरह की नई चीज़ों का परिचय मिलता है. இன்ப பயணத்தின் மூலம் நமக்கு புதிய சீஜோன் அப்படின்னா பொருள்கள்னு அர்த்தம். பொருள்கள் அவங்க என்ன செய்தி என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த
சுற்றுப்பயணம் போகிறப்ப புதிய புதிய விஷயங்களை வந்து நம்ம வந்து அறிமுகம் பரிச்சயம் மில்தாக அறிமுகம் கிடைக்கிறது. ஜோ சீஜோன் ஹமாரே ஷஹர் மே நகி நகி மில்தி 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 ஜோ ஜோ ஷீஜோ ஷீஜோன பல பொருள்களுக்கு ஹமாரே ஷகர் ஹமாரே நமது நகரத்தில் நகி மில்தி நமது நகரத்தில் வந்து கிடைக்கலனா உன் சீஜோன் கி வகாங்கே वहांग से सारी दकर व्यापार करने का अवसर भी हमें मिलता है. நம்ம ஊரில் வந்து இது கிடைக்கலனா நம்ம வந்து சுற்றுலா பயணம் சொல்கிறப்போ வகாங் அங்கே இருந்து வகாங்ஸே கரித்கர் அப்படின்னா வந்து வாங்கிறது. அங்கே வந்து பொருள்களை வந்து நம்ம புதுமையான பொருளை பார்க்குறப்ப என்ன பண்ணுறோம், நம்ம வாங்கிட்டு வரோம். அந்த பொருளை வாங்கி வியாபாரிகிட்டேருந்து வாங்குகிறோம். கர்ணேக்க வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து நம்ம ஹமே மில்தாகை நம்மளுக்கு தேவையானவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். மில்தாகை நம்ம கொடுக்குறோம். பூகால் அப்படின்னா வந்து புவியியல் அர்த்தம். புவியியல் இதிகாஸ் வரலாறு और समाज அப்படி சமூகவியல் शास्त्र के विद्यार्थियों को लिए ब्राह्मण आवश्यक और வந்து புவியியல் வரலாறு மற்றும் சமூகவியல் சாஸ்திரம் போன மாணவர்களுக்காக இன்பப் பயணம் அவசியம் மாணவர்களுக்கோசரம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த சுற்றுலா பயணம் வந்து கண்டிப்பாக அது தேவைப்படுது. அவர் லாபதாயக் ஹோத்தாகை இதனால் வந்து பயன் நம்மளுக்கு மாணவர்களுக்கு கிடைக்கிறது. பிரம்மன் கர்ணேசே மிஞ்ஞான் சுற்றுலா பயணத்தின் போது அறிவியல் ஆர்கிடெக்சர் அப்படி வந்து அறிவியல் கட்டடக்கலை के विद्यार्थी दुनिया में होने वाली विज्ञानिक प्रतियोगी की सीख सकते हैं. இந்த இன்ப பயணத்தின் போது நம்ம வந்து அறிவியல் கட்டடக்கலை இப்போ மாணவர்களுக்கு வந்து உலகத்தில் படைக்கக்கூடிய அறிவியலும் அறிவியல் சோதனை இதெல்லாம் நம்மால் வந்து மாணவர்களுக்கு கற்றுக்கொள்ள முடிகிறது. சீக்கு சக்தி மாணவர்களால் இதெல்லாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. பிரம்மன் கே பினா சிக்ஷா பூரா நகி ஹோத்தி இன்ப பயணம் இல்லாமல் கல்வி வந்து முழுமையாக அடைய முடியாது. சுற்றுலா பயணம் போனதை நிறைய வகையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. துனியாமே பிரகிருதிக்கு சௌந்தரிய படாகை இந்த உலகத்தில் வந்து இயற்கை அழகு நிறைந்தது. பரா அப்படின்னா நிறைவினர்த்தும் உலகத்தில் வந்து இயற்கையும் அழகு வந்து நிறைய நிறைஞ்சிருக்கு. ஐசே இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட இடங்களிலுடைய பிரம்மன் இன்ப பயணத்தின் போது ஆத்ம சந்தோஷ் மில்தாகை இது நம்மளுக்கு ஒரு மனநிறைவு அடைகிறது. इस प्रकार ब्रह्मन करने से हमारा ज्ञान विकसित होता है. இதிலிருந்து இன்ப பயணத்தின் மூலம் நம்மளுக்கு ஞான அறிவு வளர்ச்சி அடைகின்றது. விகாஸ் அப்படின்னா வளர்ச்சின்னு அர்த்தம். நம்மளுக்கு ஞான அறிவு இதனால் நம்ம பார்க்கறதுனால பல வகையான அறிவுகள் நம்மளுக்கு வளர்கிறது. அவர் ஆத்ம சந்தோஷி படுத்தாகை நம்மளுக்கு மனமும் வந்து ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.